ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியான அப்டேட்டுன்னு பேசணும்னு எடுத்து வச்சிருந்தேன் ஈவினிங் பார்த்துட்டு. பட் அதுக்குள்ளே நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ வீக்காக ரீயூனியன், அதுக்கப்புறமா அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு ஸ்பிளிட் வீடியோவாக போடுறது லெவலுக்கு போனதால இந்த வீடியோவை லாஸ்ட்டாக பேசினேன். பட் எனிவேஸ் இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வீடியோ தான். பிகாஸ் நம்ம மனசெல்லாம் வந்து ரொம்ப ரடகணமாக இருக்கும்போது ஒரு ஆத்தின ஒரு வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம விஜய் டிவி அட்மின் வந்து நம்ம இவ்வளோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா என்னன்னு தெரியல. ஒரு குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எடுத்து நமக்கு அப்டேட் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, ப்ளே பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 2-3 நாளாகவே ஒரு வீடியோஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வீடியோ வந்து வீக்காக வச்சோம். ஒரு வீடியோ எல்லாரையும் காமனாக 3 பேரையும் வச்சு, இன்னொன்று வந்து பிடிஎஸ் வந்து விஜய் டிவிலே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது அதில் வீக்கா மட்டும் தனியாக தெரியுறாங்க. அதுவும் வீக்காவை இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஐயோ சொல்ல வார்த்தை இல்லைங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்காங்க. ஒரு மைண்ட் கேம் தான் விளையாண்டாங்க. த்ரோ எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் பால் மாதிரி இதை உருட்டி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் இது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான். நம்ம தலைவி மைண்ட் கேமை ஈஸியாக பிடிச்சிவிட்டாப்ல. ஸோ வந்து நம்ம தலைவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருச்சு. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்ல உண்மையை சொல்லணும்னா. நான் எனக்கு இந்த கேம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஃபன்னாக அது ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சிரிக்கிறது, விளையாடும் போதே அவங்க கூட அந்த கான்வர்சேஷன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அவங்களோட எந்த வீடியோ வந்தாலுமே நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நமக்கு வந்து கிளியராக தெரியுது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா, அப் டவுன், அது மாதிரி நமக்கு எதுவும் புரியல. அது வந்து ஃபாஸ்ட் மூவில் போயிட்டுருக்கு. பட் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டான வீடியோஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க, எங்களை என்ஜாய் பண்ண வைங்க. பிகாஸ் எங்களால் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பார்க்க முடியல இவ்வளோ நாள். இதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். பிகாஸ் எங்களுக்கு வீக்காக ரியூனியன் கிடச்சாச்சு. பட் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி லைட்டாக தோணுனாலும், பட் எனிவேஸ் எது எங்கே இருந்தாலும் நமக்கு வீக்காக ஒன்றா இருந்தால் போதும் இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ராக் இதுக்கப்புறம் மூவ் ஆக போதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் இனிமேல் ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மள அறியாமலே ஒரு பாசிட்டிவ் வைப் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க மறக்காம விஜய் டிவி யூடியூப் சேனலில் இருக்க போய் பாருங்கள்.